தீபாவளிக்கு இன்னும் 10 நாள் தாங்க இருக்குது. எல்லோரும் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. இன்றைக்கி ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற மாரியே மினி ஜாங்கிரி எப்படி ஜூஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதை செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போது ஊறின உளுந்தை நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதுமாரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் சர்க்கரையை 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. பாகு கம்பி பதம் எதுவும் வரக்கூடாதுங்க, வழுவழுன்னு இருந்தால் போதும். நம்ம குலாப் ஜாமுக்கெலாம் செய்வோம்ல, அந்த பதத்தில் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 4-5 சொட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க, கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவில் ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இதில் 3 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பைப்பிங் பேக் இல்லைன்னா இந்தமாரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதில் மாவு ஃபில் பண்ணி ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் இந்தமாரி விட வேண்டியதுதான். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்க வேணாம், மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். ரெண்டு பக்கமும் வெந்த பிறகு பபிள்ஸ்லாம் அடங்கிடுங்க. இந்த டைமில் இதை அப்படியே சூடாக எடுத்து நம்ம சக்கரை பாக்கில் சேர்த்துடலாம். இதேமாரி எல்லா மாவையும் பொரித்து எடுத்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.